இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் வெள்ளையில் டிசைன் போடுறதுனால அடுத்து எடுத்த உடனே பச்சையில் டிசைன் போட்டாக்க வேறு மாதிரி இருக்கும். அதனால் 2 லைன் வரட்டும்னு போட்டிருக்கிறேன். உயரமும் ஆகும்ன்ட்டு 2 லைன் போட்ட பிறகு இப்போ டிசைன் ஆரம்பிக்க போகிறோம். டிசைன் ஆரம்பிக்கும்போது முதல்ல கவுண்ட் பண்ணிக்கணும். டிசைனை நம்ம போட போகிறது ஃபஸ்ட்டு பச்சையில் வெள்ளை கலரில் டிசைன். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த அப்பு யானை. இந்த யானையும் இந்த முயலும் ரெண்டும் ஒரே பக்கம் போட போகிறேன். உங்களுக்கு டிசைன் தெரியணுன்றதுக்கோசரம் இது எவ்வளோ அகலம் இருக்குன்றதை முதல்ல கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை நாட்டு இருக்குன்றது, இந்த அகலத்தில் எத்தனை நாட்டு இருக்குன்றதையும் கவுண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு 5 தள்ளிட்டு அப்பு யானை ஆரம்பிக்க போகிறேன். 5ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1 2 3 4 5 நாட் போட்டுக்கணும். ஏற்கனவே 1 போட்டுருக்குறேன். ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இதை கவுண்ட் பண்ணிக்கணும். இந்த யானையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து டிசைன் இங்கே வருது. நம்ம அப்படியே கீழே எடுத்துன்னு எத்தனை இது தள்ளிட்டு நம்ம போடணுன்றது பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தள்ளி 3 கலர் போடணும். இப்போ 11 க்ரீனே போட்டுட்டு வரணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். 11 நாட் போட்டுட்டேன் நான். இப்போ வெள்ளையை ஸ்டார்ட் பண்ணோம். கால் அது ஃபஸ்ட்டு 6 நாட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 போட்ட 2வது நாட்டு இதில் இருக்குது. இப்போ கிரீன் எடுத்துக்கணும். இப்போ இந்த யானையில் இந்த பக்கம் எத்தனை இருக்குது நாட்டுன்னு நினைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கிரீன் போட்டுட்டு அப்புறமா நடுவில் எவ்வளோ கேப் பண்ணணுன்றதை பார்க்கணும். இப்போ 10 கிரீன் போட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். 10 நாட்டு இந்த யானைக்கு அகலத்துக்கு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது பக்கத்தில் நான் இந்த முயல் போட போகிறதுனால 2த்துக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் வேணும். அதனால் ஒரு 6 இருக்குது இதில் நோட்டில். நான் ஒரு 8 சங்கிலி போட்டு க்ரீன்லேயே போட்டு கேப் விட போகிறேன். இது 19 அகலம். இது கேப்புக்கு. இது கணக்கு. நம்ம எவ்வளோ அகலம் வச்சுருக்கிறோம் வயரோ அதை வச்சு கணக்கு. இது பார்த்திங்கன்னா 8 கேப்புக்கு விட்டு இருக்கிறேன் நான். அடுத்து முயல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு
கீழ்க்க லைன் போடணும். அதுக்கு எத்தனை இது எண்ணி கவுண்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 தள்ளி இதை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு லைன். அதனால் 9 க்ரீன் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா யானைக்கு இங்கே ஒரு 11 கேப் விட்டு 5 இது தள்ளி பேக்லேருந்து தள்ளி ஒரு 11 விட்டுட்டு இது நாட்டு போட்டு இருக்கிறோம் ஒயிட்டு காலுக்கு. இதோட அகலம் இந்த பக்கம் ஒரு 10 இருக்குது. அதனால் அதுக்கு 10 நாட்டு. 3 5 8 10 இது ரெண்டுத்துக்கு கேப் வேணுன்றதுனால அதுக்கு ஒரு 7 போட்டிருக்கிறேன் நான். எனக்கு முயல் ரொம்ப தள்ளி போகிறதுனால 7 போதும்ட்டு போட்டிருக்கிறேன். 3 4 7. அப்புறம் இந்த முயலோட இந்த பக்கம் இருக்கிற அகலத்துக்கு 4 1 4 8 9 விட்டுருக்குறேன். 9 விட்டுட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்க போடுறேன் முயலில். அதுக்கு வெள்ளையில் 7 நாட் போடணும். லைனை கீழே விட்டுட்டு ஒயிட்டை மேலே வச்சுக்கணும். இதை இப்படி எடுத்துட்டு முதல்ல போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டிசைன் ஆரம்பிச்சிட்ட பிறகு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 6 7 போட்டாச்சு. இப்போ க்ரீன். பார்த்திங்கன்னா யானை காலுக்கு 6 போட்டிருக்கேன். முயல் காலுக்கு 7 போட்டிருக்கிறேன். இப்போ க்ரீன் போட்டுட்டு இந்த பக்கம் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் வந்திருக்கிறேன். இந்த பக்கம் வந்ததில் இதுக்கு ஒரு 5 போட்டேன் நாட்டு. இந்த பக்கம் 5 கேப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரு பார்த்து மயிலோட இந்த பக்கம் நான் மயில் போட போகிறேன் க்ரீன் கலரில். அதனால் இதை பார்த்து ஃபஸ்ட்டு லைனை பார்த்துக்கணும் எத்தனை நாட்டு வருதுன்ட்டு. 5 9 10 15 20 21 நாட்டு. 21 நாட்டு சென்ட்ரலேருந்து பார்க்கணும் நம்ம. இது சென்ட்ரு. இந்த பக்கத்துக்கு இது சென்ட்ரு. இதிலேருந்து இது வெளியே லாஸ்ட்லேருந்து இது வெளியே சென்ட்ரு எடுத்து வச்சுட்டு இப்போ 21 நாட்டு மயிலுக்கு போடணும்போது இதை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 அப்படி நாட்டு போடணும். அப்போ இது வெளியும் வெள்ளை போட்டுட்டு 10க்கு முன்னாடி நம்ம நாட்டு போட ஆரம்பிக்கணும். இப்போ நான் வெள்ளை போட்டுன்னு வரேன். நம்ம இந்த பக்கம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா 10 நாட்டு இருக்குது. 10 நாட்டை நம்ம க்ரீனுக்கு மாற்றிடணும். இப்போ க்ரீன் 21 புல் இருக்குது. 21 நாட்டு போடணும். இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது சென்ட்ரு. இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10 சென்டரில் 1. இப்போ க்ரீன் போட ஆரம்பிக்கலாம். பேக் அப்பப்போ இப்படி நிறுத்தி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 21 நாட் போட்டேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5, 10, 15, 20, இது 21. அடுத்து நம்ம ஒயிட் போட்டுடணும். இப்போ வழக்கமாக போடுற நாட்டை போட்டு இது வெளியும் ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம டிசைனுக்கு ஒரு ஸ்டெப் போட்டிருக்கோம். காலுக்கு இது யானை கால், இது முயலோட காலுக்கு, இது துளசி மரத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டிருக்குறோம். இப்போ போட்டுட்டு வந்து இப்போ அடுத்த ஸ்டெப்பு இங்கே எப்படி போடுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். 2வது லைன் வரும். 2வது லைனும் இதே இடத்துல 6 நாட்டு வெள்ளையில். இந்த 6 முடித்த உடனே க்ரீன் போட்டுக்கணும். இப்போ க்ரீனில் லைன் போட்டுட்டு வரணும். ஒயிட்டு கீழே அனுப்பிட்டு க்ரீனில் லைன் போடணும். முயலுக்கு வந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா நாட்டு போடணும். அதனால் முன்கூட்டியே எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த க்ரீன்லேயே ஒயிட். இப்போ 7 போட்டோம்னா 9. ஒன்று எக்ஸ்ட்ரா. இப்போ க்ரீன். இந்த வெள்ளையும் உள்ளே வந்துகிட்டே இருக்கணும். அதை பார்த்து நாட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா, இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா. இது முயல், இது அதே சேம் நம்பர். இது யானையோட கால், ஒரு கால். இப்போ மயிலுக்கு வந்துருக்குறோம். மயிலில் வந்து 1 கம்மியாக போடணும். 21 நாட்டுனாக்க 19 நாட்டு போடணும். 19 க்ரீன் போடணும். இப்போ இந்த 1 கம்மி பண்ணணும். அதனால் ஒயிட். இப்போ தொடர்ச்சியாக ஒயிட்டு போட்டுட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 லைன் முடிச்சிருக்கிறேன். இந்த பக்கம் டிசைனோட 2 லைன் முடிச்சிருக்கேன். இப்போ தொடர்ச்சியாக ஒயிட் இது வெளியே போட்டு அப்புறம் க்ரீனில் எடுத்துன்னு வரணும். வரும் 3வது லைனில் 1 தள்ளி 1 நாட்டு, அப்புறம் 2 க்ரீன்.
2 க்ரீன் போட்டு அடுத்து 6 வெள்ளை போடணும். ஒயர் அப்பப்போ மாட்டிக்கணும், அப்போ தான் செக்கி விடாமல் இருக்கும். இப்போ 6 நாட்டு வெள்ளையில் 6 நாட்டு போடணும். அடுத்து க்ரீன் போடணும். க்ரீன் போட்டு வரும்போது இப்போ முயலோட 3வது லைன் வந்திருக்கிறோம். 3வது லைனில் 5 நாட்டில் தள்ளி வெள்ளைய ஆரம்பிக்கிறோம். வெள்ளையில் 4 ஒயிட்டு 4 போடணும். அப்புறம் ஒரு க்ரீனு, மிச்சம் ஒயிட்டு. நாலு ஒயிட் போடணும். நாலு ஒயிட் போட்டால் ஒரு க்ரீன். ஒரு க்ரீன் போட்டு அடுத்து ஒயிட் வந்து இந்த இது வரலையுமே கரெக்டாக 9 ஸ்டிச்சு, 9 நாட்டு போடணும். போட்டோம். அடுத்து க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா இது யானை கால் முயலோட மொத்தம் 3 லைன் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த பக்கம் மயில் போடணும். இப்போ இந்த பக்கம் நம்ம மயில் போடுறோம். இதில் துளசி மாடத்தில் 3வது லைன் வர 3வது லைனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மயிலோட தோகையில் 3 எத்தனை தள்ளினா 8 தள்ளி போடணும். 8ன்னும் போது இங்கே ஒன்று இருக்குது, அதையும் கவுண்ட் பண்ணணும். அதை தள்ளி போட்டிங்கனாக்க இப்போ க்ரீனில் மூணு, இப்போ ஒயிட்டில் 8. பார்த்தீங்கன்னா 8 வெள்ளையில் போட்டிருக்குறோம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ க்ரீன். இந்த க்ரீன் போடும்போது 1 தள்ளி நிறுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 தள்ளி நிறுத்திக்கிறோம். இப்போ இதுலேருந்து வெள்ளை ஒயிட் வந்து 8 போடணும்.
இது 8வது ஸ்டெப். 8 முடிஞ்சோடனே க்ரீனில் 3 போடணும். க்ரீன் 3 போட்டோடனே திருப்பி ஒயிட் எடுத்துகிட்டு வரணும். பார்த்திங்கன்னா இது 3வது ரோ போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்து இந்த பக்கத்தில் 4வது ரோ வர்றதுக்கு இதை வெளியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துன்னு காட்டுறோம். இப்போ நம்ம 4வது லைன் வரும். 4வது லைனுக்கு ஃபஸ்ட்டு 3 வெள்ளை, ஒரு கிரீன், திருப்பி 6 வெள்ளை போடணும். இப்போ க்ரீன் போட்டுனே வரணும். இது யானையோட லைன். இப்போ முயலோட 4வது லைனுக்கு வரும். 1 எக்ஸ்ட்ரா போடணும். ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு இதுக்கு ஈக்குவலாக எடுத்துன்னு நிறுத்தணும். இந்த இப்போ க்ரீன்லேயும் ஒயிட்டே போடணும். அதை வச்சு தொடர்ச்சியாக போட்டுட்டு வரணும். பேகை மடியில் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒயரை ஏற ஏற கீழே வைக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டோம். இப்போ க்ரீன் போட்டு பின்னாடி திருப்பிட்டு வரணும். இப்போ மயிலோட 4வது லைன் வர 1 எக்ஸ்ட்ரா போடணும். ஃபஸ்ட்டு 3 போட்டிருந்தோமே, அதில் 1 எக்ஸ்ட்ரா போட்டு 5. அஞ்சு போட்ட பிறகு வெள்ளையில் 8 போடணும். 1 தள்ளி போடுறதுனால 8 வெள்ளை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா
8 நாட் வந்துடுச்சு. இப்போ கிரீனில் போடணும். இங்கே ஒன்று தள்ளி இதோடு முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்டிங்கில் 2வது மயிலுடைய தோகைக்கு வந்துக்கிறேன். அது 3 இடத்துல 5 போடணும். இப்போ நம்ம 5வது லைன் வர போகிறோம். அஞ்சாவது லைனுக்கு ஒன்று தள்ளி அஞ்சு நாட் போட்டுக்கணும் வெள்ளையில். இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா, அந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா. கிரீன் மேலே வந்துடும். அப்புறம் ஒன்று கிரீன் ஒன்று போட்டு அடுத்து வெள்ளை வந்து 5 நாட்டு. சரி சமமாக நிற்கும் இந்த பக்கம். அஞ்சு போட்டு முடித்தோம்னா பச்சை. இப்போ நம்ம முயலோட பாகத்துக்கு வந்துருக்கோம். முயலுக்கு 5வது லைனில் ஒன்று இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா, இன்னொன்று இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா. ஒயர் எவ்வளோ விலை இருக்குன்னு கேட்குறீங்க நிறைய பேர். இது விலை வந்து நான் வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுவும் நான் வெளியூரில் வாங்கினேன். அது ஒரு 350 கிலோவில் போட்டு எடை போட்டு அதுக்கு தகுந்த காசு வாங்குவாங்க. நான் வாங்கினது 400 சில்லற கிராமு. இந்த க்ரீனும் ஒயிட்டும் ரோஜாப்பூ பேக் கொஞ்சம் எடுத்துக்கினேன். இதுலேருந்து மிச்சத்தில் இந்த பேக் போட்டுன்னு இருக்கிறேன். இது எவ்வளோ வருதோ பார்த்துட்டு மிச்சம் வேணும்னாக்கா வாங்கி அதையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கலான்னு. ஒரு பேகுக்கு இவ்வளோ ஒயர் தான்றது இதில் இது எடையை இது பண்ண முடியாது. கொஞ்சம் போட்டால் ஒவ்வொரு ஒயர் எக்ஸ்ட்ரா ஆகும், கொஞ்சம் கம்மியாகவும் ஆகும் எடை. மிச்சம் ஒயரில் இது மாதிரி நிறைய பேக் போட்டதில் மிச்சம் இந்த ஒயரில் தான் இந்த அடியே போட்டிருக்கிறேன். அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு. இது வீட்டுக்குன்றதுனால அப்படியே கலர் கலராக போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே கலரில் போடணுன்னாக்க நீங்கள் அந்த 2 கலரில் வாங்கி ஒரே கலரில் போட்டுக்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ரா. முயலோட பாகம் முடிச்சிட்டோம். இப்போ க்ரீன். இப்போ பார்த்திங்கன்னா மயில் தோகை வந்துருக்குறோம். அதுக்கு இந்த பக்கம் ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். க்ரீனில் போட்டு 3 நாட் போட்டுக்கணும். க்ரீன் 3 நாட் போட்டு ஒரு ஒயிட்டு, திருப்பி 3 க்ரீனு. இந்த பக்கம் எப்படி மயிலுக்கு போடுறோமோ அதே மாதிரி தான் அந்தாண்டு பக்கமும் போடணும். இப்போ துளசி மடத்துக்கு
துளசி மரத்துக்கு ஒன்று உள்வாங்கி போடணும், அதாச்சும் ஒரு நாட்டு உள்ள தள்ளி போடணும். இந்த கிரெயினில் ஒரு ஒயிட் போட்டு அடுத்தது கிரெயின் போட்டுடணும். அதே மாதிரி இங்கே ஒரு நாட்டு விட்டுட்டு இது வரலையும் போடணும். இப்போ ஒன்று தள்ளி ஒயிட் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா 21, 19, 17, 15, 13 நாட்டுங்க. அடுத்து தோகை. ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும்போதே எடுத்து 3 கிரெயின் இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும். மூணு கிரீனு ஒரு ஒயிட்டு. திருப்பி 3 கிரீன். இப்போ ஒயிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது மயில் தோகை, இது துளசி மரம். இப்போ அடுத்த லைன் வரும்போது பார்க்கலாம்.